ஆனால் ஒரு பீட்ரூட் பொரியல் சொல்லி தரேன் பாருங்கள். பீட்ரூட்டை சாப்பரில் தோல் சீவி சாப்பரில் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப குட்டியாக வெட்டிக்கணும். அதுவே வெட்டி தந்துடும். அப்புறம் ஒரு வானலி வச்சு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடணும். அப்புறம் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே பீட்ரூட்டை போடணும். பீட்ரூட்டை போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுக்கணும். அது வேகிறதுக்கு அளவில் கொஞ்சமாட்டு சூடு தண்ணி 1/4 கப்பு சூடு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடணும். நல்லா வெந்த பிறகு கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல் போட்டு தேவையான உப்பு போட்டு கிண்டி இறக்க வேண்டியது தான். பீட்ரூட் பொரியல் ரெடி. ஒரு மசாலாவும் போடாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் ஈஸியாக கொடுத்துடலாம். இது கூட ரைஸு கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை பொரியல் ரெடி ஆகி கத்திரிக்காய் சுட்டு ஒரு துவையல் அரைக்க போகிறோம் பாருங்கள். அதுக்கு கத்திரிக்காவை ஸ்டவ்வில் இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் கீழே விழுந்துடும். நல்லா கம்பியில் சுற்றி வச்சுருக்கேன். சுட்டு எடுப்போம். இந்த மாதிரி சுட்ட உடனே அடுத்த பக்கத்தை திருப்பி போடணும். இது கவனமாக திருப்புங்க, கை சுட்டுரும். இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். கத்தி உள்ள சாஃப்டாக போகணும். உள்ள தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். சூடு பார்த்து தொடுங்க. நீ இந்த கருத்த தோல் எல்லாம் எடுத்துடணும். கேரட் கத்திரிக்காவை இந்த மாதிரி ஒரு கருப்பும் இல்லாமல் தோல் எடுத்து வச்சுக்கிடணும். தோலில் வந்து கருத்த தோல்லாம் எடுத்துடணும். சுட்ட தோல்லாம் நல்லா மசிச்சுட்டு வருவோம். நல்லா கையில் மசிக்கும்போது வெண்ணெய் போல் வரணும். மசிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போடுவோம் தேவைக்கு. புளி கரைசல் ஊற்றுவோம். நல்லா மேஷ் பண்ணுவோம். கத்திரிக்காய் திப்பியாக கிடக்கக்கூடாது. நல்லா மசியணும். அளவு மசிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பெல்லாம் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் எடுத்துடணும். கையால் எடுத்துடணும். ஆனால் கறி சாப்பிடக்கூடாது. கறி போய் உள்நாக்கில் ஒட்டி இருக்கும். ஒட்டி இருந்து அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அதனால் அந்த கறி ஒன்றும் இல்லாமல் அந்த ஒட்டின தோல் எல்லாத்தையும் கருத்த தோல் எல்லாத்தையும் நல்லா கிளியராக எடுத்துடணும். நீ தாளிக்கணும். அதுக்கு சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெயோ வெஜிடபிள் ஆயில் ஏதாவது ஊற்றுங்க. நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண ஹெல்த்தி தான், அதனால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வெட்டி போட போகிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போடுவோம். பொரியட்டு சின்ன உள்ளி வெட்டி வச்சுருக்கேன். சாலட்டு 10 சாலட்டு வெட்டி வச்சுருக்கேன். கண்ணாடி பழம் வெட்டு, பூண்டு 6 பல் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போடுவோம். ஒரு கொத்து வெட்டி வச்சுருக்கேன். முழுசாக போட்டால் எல்லோரும் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. இதுன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதுக்கு வந்து தான் அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதனால் இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு வரட்டு. வெங்காயம் பூண்டில் அதுக்கு கொஞ்சமாக உப்பு. மூணு வத்தல் மிளகா விதையெல்லாம் இல்லாமல் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை போட போகிறேன்.
ஒரு 20 செகண்ட் வதங்கட்டு நம்ம இந்த மசிச்ச கத்திரிக்காவை அதில் போடுவோம். அவ்வளோதான், அடுப்புலேருந்து மாற்றிடுவாங்க. நம்ம ஆலிவ் ஆயிலில் செஞ்சதுனால நல்ல தைரியமாக தாராளமாகவே சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி திக்காக தான் இருக்கணும், தண்ணி விட்டு இருக்கக்கூடாது. தண்ணி விட்டு இருந்தால் அதுக்கு ருசியே போயிடும், எல்லா சாப்பாட்டு கூடயும் மேட்ச் ஆகும். நீங்கள் பிக்னிக்கு போகும்போது இந்த பெஸ்ட்டான சட்னி, ட்ராவலுக்கும் ஏற்ற சட்னி. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே டு ஆல். பிரிஞ்சால் சட்னி துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பயங்கன் சப்ஜி என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம இஷ்டம்தான் பேர் வைக்கிறது. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். பச்சை புளியில் ஒரு ரசம் வைக்கும், பச்சை புளி ரசம் ஒன்று வைப்போம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் மிளகு நல்லா தட்டி எடுத்துகிட்டு வருவோம். இந்த அளவுக்கு பிடிச்செடுக்கணும். குழம்பு தட்டுப்பாடு வந்துட்டுனாக்கா திடீர் ரசம் இப்படி தான் வைப்பாங்க, பச்சை புளி ரசம். அது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை பவுலில் போட்டுருவோம். எதில் ரசம் செய்யணுமோ அந்த பாத்திரத்தில் போட்டால் போதும். ஒரு பச்சை மிளகு தட்டி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு ரெண்டு பல் பூண்டு தட்டி எடுத்துருவோம். நச்சா போதும். 2 உள்ளி இதையும் நச்சு எடுத்துடுவோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக எடுத்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக அடிக்கட்டு. இந்த மாதிரி கையால் பிச்சு எடுக்கணும். அதையும் இந்த உரலில் போடுவோம். இடித்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம், நல்ல மிளகு, உப்பு, கரைச்சி வச்சிருக்கேன் புளி தண்ணி. தேவையான தண்ணி ஊற்றிட்டோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணுவோம்.
அடுப்பே இல்லாமல் சூப்பரான ஒரு ரசம். உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் இல்லை, அடுப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, வேலையே இல்லை. இந்த ரசம் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லது. இன்னைக்கு இதுதான் சுட்ட கத்திரிக்காய் துவையல், ரசம், பச்சைப்புளி ரசம், பீட்ரூட் பொரியல், ரைஸ் வெந்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஊரில் திடீர்னு நைட்டெல்லாம் குழம்பு தட்டுப்பாடு வந்துட்டுனா அந்த ரசம் தான் வைப்பாங்க அம்மா எல்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரசம். ஹாவ் எ குட் டே டு ஆல்.